கோபிச்செட்டிப்பாளையம் வந்துருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையம் டவுன்லேயே பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸ் இருக்கும். அதை ஒட்டி கொஞ்சம் உள்ள சந்துக்களில் பார்த்தீங்கன்னா அற்புதமான இடம் குகநாத சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வந்து ஜீவசமாதி இடத்துல இருக்குது. ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக் பிளேஸ். அவரும் டெவலப் ஆகல, யாருக்கும் தெரியாது. நிறைய மார்க்கெட் பகுதி ஃபுல்லாக மார்க்கெட்டு, அதனால் வந்து சும்மா ஒரு சைடில் இதாக இருக்குது. பட் எனர்ஜி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா கோபிச்செட்டிப்பாளையம் யாராவது வந்தீங்கன்னா ஆன்மீக நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப அற்புதமான எனர்ஜி ஸ்தலம் குகநாத சித்தர் ஜீவசமாதி. நம்ம ஒரு சிட்டிக்கு போகலாம். குகநாத சித்தர் ஜீவசமாதியில் வந்து நீங்கள் தியானம் பண்ணிருக்கோம். பக்கத்தில் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுக சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது. 2 ஜீவசமாதி பக்கம் அமைஞ்சிருக்குது. இதையும் தவறாமல் இந்த 2 ஜீவசமாதி ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கனால நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கண்டால் வரும்பொழுதே உங்களுக்கு அதோட எனர்ஜியோட ஸ்ப்ரெட் இருக்குது. இந்த எனர்ஜி ஸ்தலங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த அதிர்வுகளை உடம்புல ஏற்றிக்கிட்டு நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறபடி அனைவரையும் அன்பு நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குகநாத சித்தர் அப்படிங்கிறவர் தான் மெயின் சித்தர். அவரோட சிஷியர் தான் வந்தீங்கன்னா ஸ்ரீ ஆறுமுக சித்தர் அப்படிங்கிறவர். குகநாத சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சிலை வச்சு அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக தண்ணி வந்து நம்ம தலையில் உழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேக தண்ணி வந்து விழுற இடத்துல வந்து இவர் ஜீவசமாதி ஆகி அங்கேயே ஜீவசமாதி ஆகியிருக்கார். இப்போ வந்து தன்னோட குருநாதரான குகநாத சித்தருக்கு அபிஷேகம் பண்ணோம்னா அந்த அபிஷேக தண்ணி வந்து சிஷியரான அந்த ஆறுமுக சுவாமிகள் சித்தர் ஜீவசமாதியில் வந்து விழுற மாதிரி இது அமைப்பு இருக்குது. 2 ஜீவசமாதி ஒரே இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப அற்புதம். அந்த ஆறுமுக சுவாமிகள் சித்தரோட இடம் தான் இந்த இடம்லாம். இப்போல்லாம் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அவங்களோட வாரிசுகள் கொள்ளு பேரெல்லாம் வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமான இடம். இப்போ நம்ம அடுத்த இங்கேருந்து இன்னொரு ஜீவசமாதிக்கான இங்கே ஒரு ஆன்மீக அன்பர் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு ஜீவசமாதி இருக்குது. இப்போ அடுத்து நம்ம அதுக்கு போகிறோம். ஆறுமுக சுவாமிகளோட ஜீவசமாதி பாருங்கள். மெயின் இது வந்து பூட்டியிருக்கு. 5:30 தான் திறப்பாங்க. நாங்கள் இப்போ 1:30 இங்கே வந்திருக்கோம் லஞ்ச் டைமில். நீளம் பாருங்கள். அந்த நீளத்துக்கு அப்படியே வந்து ஃபுல்லாகவே சிவலிங்கம் பாருங்கள். சமாதி ஃபுல்லாக அப்படி நீளத்துக்கு அந்த மேடு பீடத்தை கட்டி மேலே சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஐயா வந்து இங்கே தான் சமாதி ஆகியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான இடம். வந்தால் பயன்படுத்திக்கிங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ